அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிறுவனத்துல இயக்குனர் டைரக்டர் தப்பு பண்றாரு. அதுக்காண்டி நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்றாங்க. அப்படி தாக்கல் பண்ணும்போது நீதிமன்றம் அந்த மனுவ தள்ளுபடி பண்ணிருச்சு. இது சரியா? அதாவது ஒரு நிறுவனத்துல 2 பேர் இயக்குனர் மேல வழக்கு தொடுக்குறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயக்குனர் சட்டவிரோதமா செயல்பட்டிருக்காரு மற்றும் மோசடியாவும் நடந்துக்கிட்டாரு. இந்த காரணத்துக்காக அந்த நிறுவனத்துல இழப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த இழப்ப ஈடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 நபர்கள் நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. அப்படி தாக்கல் பண்ணும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் மூலமா தான் வழக்கு தொடுக்க முடியும். நீங்க சிறுபான்மை பங்குகள் இந்த இழப்ப உறுதி செய்ய முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த வழக்க தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. அந்த வழக்கு பேரு தான் போஸ் எது ஹார்பிட்டல் அப்படிங்கிற வழக்குல கூறியிருப்பாங்க. சரி, இந்த வழக்குல கூறுனது சரியா? இல்ல இதுக்கு வேற ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட்ல போய் நெக்ஸ்ட்ன்னு டைப் பண்ணுங்க. நன்றி.